Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம் இல்ல எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோஸ்ல நீங்க ஆஸ் அ ட்ரேடரா எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத டிசைட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் மைண்ட் செட்டை பாசிட்டிவா செட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றதையும் பாத்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் டிசைட் பண்ணீங்க. ஒரு வேலை பண்ணல அப்படின்னா நம்மளோட இந்த சீரீஸ்ல இருக்கிற பிளேலிஸ்ட்ல முன்னாடி இருக்க வீடியோஸை பாருங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி அப்படின்ற சீரீஸ்ல இது இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அப்படின்றத நோட் பண்ணிங்க. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்றதுல நான் ஏன் முக்கியமாக இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ட்ரேடர் இருந்தால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பீங்க, ரைட்? அதை ரீசெட் பண்ணி நம்ம ஆரம்பிக்கிறதுனால மோஸ்ட்லி நான் என்னோட பர்சனலாக நான் பார்த்ததை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் 2008 ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் 2 வருஷத்தில், ரைட், அந்த 2008 இருந்து 2 வருஷத்தில் நான் ஒரு பெரிய லாஸ் பண்ணேன். அந்த லாஸ் என்ன அப்படின்றது எனக்கு இப்போ தெரியணும்னாலும் என்னோட ஐசிஐசிஐ டைரக்டை லாகின் பண்ணி பார்த்தா போதும், ரைட்டா? அதில் நான் என்ன லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அப்போ என்னோட ஹிஸ்ட்ரியை நான் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன், ரைட்டா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், 2010 வந்து நான் ஃபஸ்ட்டு ஜீரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் 2012 என்னோட பிஸ்னஸ் அசோசியேஷன் வந்து ஜீபுலியும் ஆலிஸ்புலியும் ஆரம்பிச்சதுலேருந்து அங்கேருந்து என்னோட அக்கௌண்ட் வந்து நான் ஜீபுலியும் ஆலிஸ்புலியும் மட்டும்தான் வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை ஏன் ஓரம் கட்டி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னோட நெகட்டிவிட்டி அங்கே இருக்கிறதுனால அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்பல அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன். இன்னொன்று, நான் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி பார்க்கலாம், நான் எவ்வளோ கேவலமாக ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தனியாக ஓரம் கட்டி வச்சிருக்கிறதுனால நான் அந்த அக்கௌண்ட்டை ஓரம் வச்சுட்டேன். இப்போ நான் ஐசி டைரக்ட் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணுறதில்ல. ஒருவேளை நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணாலும், என்னோட பேனை கொடுத்து ரீஆக்டிவேட் பண்ணாலும், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நான் பண்ண சேட்டைகள் தான் அதில் இருக்கும் அப்படின்றதுனால நான் அதை தனியாக ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டேன். ஸோ நான் உங்களுக்கும் மோஸ்ட்லி அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, பெரிய லாஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, இல்லை லாஸ் இல்லை ரொம்ப கேவலமாக ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கேயோடு நிறுத்திடுங்க. ஒருவேளை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ட்ரேட்ஸுக்கும் நீங்கள் பண்ண போகிற ப்ராஃபிட்டுக்கும் எவ்வளோ காஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த புது அக்கௌண்ட் எதில் ஒன்றா இருக்கலாம், ரைட்டா? அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கேபிட்டல் இருந்தால் போதும், அதை பண்ணிடலாம். நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த சீரீஸில் நம்ம 2 லேக்ன்றது உங்கள் கேபிட்டலாக வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சின்ன நப்பாஸ் இருக்கும், அந்த 2 லேக்ஸை வந்து நான் எஃப்டியில் போட்டிருந்தா கூட எனக்கு ஒரு காசு வந்திருக்கும், அதை அந்த காசை நான் என்ன ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் வழி இருக்குது. இல்லை ஈக்விட்டி மார்க்கெட் இவ்வளோ க்ரோ ஆகுது, என்னோட கேபிட்டலில் நான் கொஞ்சமாக ஈக்விட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கும் இந்த ட்ரேடிங்கும் யூஸ் பண்ணிக்கலாமா, எப்படி டபுள் ரோல் என்னோட கேபிட்டலை ப்ளே பண்ண வைக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது, ரைட்? இன்னொரு கேள்வி, எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் சேஃபு? ஏன்னா என் கூட பேசுகிற எல்லாருமே, ரைட்டா, ஈவன் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக கூட இருப்பாங்க, அவங்களோட கேபிட்டல் அவங்க வந்து ஒரு 25 lakhsலேருந்து 1 CR வரைக்கும் வெளியிலேருந்து நவுத்துவாங்க. என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி, சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் ஜீரோதாலேருந்தோ ஏஞ்சல் ஒன்லேருந்தோ இல்லை 5 yearsலேருந்தோ நவுத்தி ஆலிஸ் புலியோ ஜீபுலியோ மாத்துறேன் சார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அந்த அமௌண்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்குமா? ஏன்னா முந்தா நேற்று கூட என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர், சரியா, அவருக்கு வரைக்கும் என் கூட வந்து லேர்ன்லாம் பண்ணல, ஆனால் ரெகுலராக பேசிகிட்டே இருப்பார். அவர் வந்து அவரோட கேபிட்டலில் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாரு. அவர் என்ன கேட்ட கேள்வியும், சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தான் நான் என்னோட பேங்க்ல இருக்க எஃப்டியை பிரேக் பண்ணி, ரைட்டா, அதுவும் பிரேக் கூட இல்லை, ஓடிய எடுத்து அதை இங்கே நவுத்துறேன் சார், கேபிட்டல் சேஃபாக தான் இருக்குமா அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட காசு கொடுக்கல, ரைட்? ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்தியன் மார்க்கெட்டில், ஓகேவா, நல்லா நோட் பண்ணீங்க, இந்தியன் மார்க்கெட்டில் செபி அப்ரூவ்டு எந்த புரோக்கர் கிட்ட நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டாலும் சேஃப் தான். அப்புறம் நல்ல புரோக்கராக இருந்தால் இன்னும் சூப்பர், கரெக்டாக? அதை தான் நீங்கள் பார்க்கணுமே கண்டி. அதை தவிர்த்து நான் போயிட்டு கிரிப்டோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸில் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா அது எனக்கு தெரியாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன், நல்லா அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிங்க. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு எப்போ சேஃபாக இருக்கும்? இந்தியன் மார்க்கெட்டில் செபி ரெஜிஸ்டர்டு புரோக்கர் கிட்ட நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் சேஃபு தான். ஏன்னா செபி உங்களுக்கான அந்த வாக்குறுதியை கொடுக்கும், அதை நம்பி நானும் கேரண்டியாக சொல்லலாம். ஆனால் இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நானோ இந்தியன் மார்க்கெட்டோ இல்லை செபியோ ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு, இனியிலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேட்டையெல்லாம் வந்து ஓரமாக வச்சுருங்க, ரீசெட் பண்ணுங்கள், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க. அது நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறது நல்லா புரியுது,
சரி பாவம் இவர் நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வச்சுங்கன்னா, நான் ட்ரேட் பண்றேன், நான் ப்ராஃபிட் பண்றேன், நான் கிளாஸஸுமே எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் சார்ஜ் பண்ணா 1,50,000 ரூபா சார்ஜ் பண்ணி தான் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த யூடியூப்ல தான் நான் ஃப்ரீயா எடுக்கிறேன். அதனால எனக்காக நீங்க பாவம் பார்க்க வேண்டாம். பட் அப்படியும் உங்களுக்கும் எனக்கும், அதாவது இந்த ஃப்ரீ லேர்னிங்கை தவிர்த்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சரியா, இது யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க மட்டும் வேணும்னா என் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க ஆலிஸ் ப்ளூலியோ இல்லை ஜி ப்ளூலியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே ட்ரேடிங்க்கு பர் ஆர்டர் 20 ரூபாய் தான். நான் இங்கே லிங்க் எல்லாம் போட போகிறது இல்லை, சரியா. என்னோட வீடியோலையும் சரி, என்னோட டெலிகிராம்லையும் சரி, அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் எல்லாம் பண்ண போகிறதே இல்லை. ஏன்னா நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், நான் எங்கேயுமே வந்து கமர்ஷியல்ஸாக பேச மாட்டேன், என்னோட கிளாஸ்க்கு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் ஃபர்தராக இதுக்கப்புறம் இந்த லேர்னிங் எடுத்துகிட்டு உங்கள் கேபிட்டலை எப்படி வெல்த் கிரியேட் பண்ணலாம், ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸை நான் சொல்ல போகிறேன், அதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நான் டீச்சும் பண்ண போகிறேன். ஒருவேளை என்னோட ஹேண்ட் ஹோல்டில் நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒன்றும் வேண்டாம், என் நம்பர் உங்களுக்கு தெரியும், என்கிட்ட பேசுங்க, நான் சொல்கிறேன் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு. நான் இங்கே லிங்கோ சேனல்லையோ எதையுமே போட போகிறதில்ல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், இட் இஸ் மச் பெட்டர். அது எங்கே அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணீங்க. ஸோ என்னோட சஜஷனையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, ரீசெட் பண்ணுறீங்க, நீங்கள் ரீசெட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க, ரைட்டா. அப்புறம் எங்கே ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஸோ எது சேஃப்ன்றதையும் நான் சொல்லிட்டேன், நான் என்னோட சஜஷன் என்னதையும் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்க, ரைட்டா. அந்த அக்கௌண்ட் அது என்னோடய இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கே ஒன்றா இருக்கலாம், அதை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களோட கேபிட்டல், அதாவது நம்ம இதுபடி டிசைட் பண்ணுற 2 lakh கேபிட்டலை உள்ள பெயின் பண்ண போகிறீங்க. டன்னா. அப்புறம் இந்த கேபிட்டல் எப்படி இந்த அடிஷ்னல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே பார்த்துடலாமா. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க சார், சரியா, ஆலிஸ் ப்ளூ அப்படின்னு வச்சுப்போம். ஒருவேளை உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போய் என்கிட்டயே அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆலிஸ் ப்ளூவோ ஜிபுவோ எதுவாக இருந்தாலும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 lakhs பெயின் பண்ண போகிறீங்க, கரெக்டா. அப்புறம் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், நம்ம இதில் வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம், சரியா. ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறவங்க இந்த அடிஷ்னல் இன்கமை எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டெபிட் வந்து கேஷாக தான் எடுக்கப்படும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பை பண்ணி ஒரு செல் பண்ணுறீங்க, இல்லை 2 பை பண்ணி 2 செல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு செல் பண்ணி 2 பை பண்ணுறீங்க. எப்போ நீங்கள் பையிங்கும் செல்லிங்கும் சேர்த்து பண்ணுறீங்களோ அப்போ உங்ககிட்ட இருந்து அவங்க மார்ஜினை தான் எடுப்பாங்க, கேஷ் எடுக்க மாட்டாங்க. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் மார்ஜின் யூஸ் பண்ணுறீங்களோ, இந்த மார்ஜின் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்லேயுமே நம்ம மார்ஜின் தான் கொடுப்போம், கேஷாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்கன்னா மட்டும் நீங்கள் கேஷ் பேலன்ஸ் தான் வச்சிருக்கணும், மார்ஜினாக உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை நம்ம 2 lakhs வச்சிருக்கோம் அப்படின்னு வச்ச பட்சத்தில் செபியே நம்மளுக்கு இது ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களா, இந்த காசை வந்து நான் புரோக்கர்கிட்ட போடுறேன் சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 lakhல உங்களோட லாஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத ரஃபாக ஒரு எஸ்டிமேட் வச்சிங்க. ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, தொடர்ந்து 6 மாதம் நீங்கள் லாஸே ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கூட, ரைட்டா, ஒரு 50,000 ரூபாய் மேக்ஸிமம் லாஸ் வருமா இதில் ஒஸ்ட் கேஸ்க்கு. அப்போ அந்த 50,000 ரூபா மட்டும் பியூராக கேஷாக வச்சுங்க. மீதி 1,50,000 லட்ச ரூபா இருக்கா, அந்த 1,50,000 லட்ச ரூபாவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக ரிட்டர்ன் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருக்குது. லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது, லிக்விட் பீஸ் இருக்குது, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவும் லிக்விடாகவே ட்ரீட் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. செபி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மார்ஜினை நீங்கள் 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று பியோர் கேஷாக, இப்போ நம்ம 50,000 ரூபாய் எடுத்து வந்து பார்த்தீங்களா அது மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கொலட்ரலாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. கொலட்ரல்லாம் என்ன அர்த்தம்னா, இப்போ எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ரைட், எங்கிட்ட காசு இல்லைன்றதுனால அந்த பத்திரத்தை அடகு வச்சும் அந்த விஷயத்த பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்படி ஒரு விஷயம் இருக்குமோ அது மாதிரி செபி என்ன சொல்லுதுன்னா எல்லா ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும், ரைட், எம்டிஎம்க்கு மட்டும் நீங்கள் பியோர் கேஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், மீதி இருக்கிறத நீங்கள் மார்ஜினாக கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லுது. அந்த மார்ஜினில் அவங்க 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று லிக்விடாக இருக்கிற மார்ஜின், அதாவது கேஷ் ஈக்குவலண்ட்டாக அதெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னொன்று ஈக்விட்டி கொலட்ரலாக பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, ரைட்டா, ஒரு ஸ்ப்ரெட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு இந்த 2 லட்சத்தை வச்சு 2 லாட் பை பண்ணி 2 லாட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் மார்ஜின் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லி காமிக்குதுன்னு வச்சுக்கலாம், ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமில் போட்டு. அப்போ அந்த மார்ஜினை செபி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கட்டாயம் அந்த மார்ஜினை கேஷில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, பியோர் கேஷாக கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, 100% கேஷ் ஈக்குவலண்டாகவும் கொடுக்கலாம். அதாவது என்ன அர்த்தம்னா இந்த 1,50,000 லட்ச ரூபாயில் நீங்கள் ஒரு லிக்விட் ஃபண்டோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டா, லிக்விடாக ட்ரீட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை, அதாவது கேஷ் ஈக்குவலண்டாக ட்ரீட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இடிஎஃபாக இருக்கலாம், அதை வாங்கி நீங்கள் பிளச் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இப்போ எடுக்க போகிற 1 லட்ச ரூபா மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அந்த கேஷ் ஈக்குவலண்டே போதும் அப்படின்னு செபி சொல்லுது. இல்லை ஒருவேளை நான் ஈக்விட்டி கொலாட்ரலும் வச்சிருக்கணும், அதாவது நான் நிஃப்டி பீஸ் வச்சிருக்கலாம், இல்லை ஸ்டாக்கை கூட வச்சிருக்கலாம், அந்த கொலாட்ரலை யூஸ் பண்ணணும்னா செபி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க 1 லட்ச ரூபாய் உங்க மார்ஜின் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ரைட், அந்த மார்ஜின்ல 50% ஆச்சும் நீங்க பியோர் கேஷாவோ இல்ல கேஷ் ஈக்குவலண்டாவோ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது புரோக்கரை மெயின்டைன் பண்ணவும் சொல்லுது. ஒருவேளை நீங்க 1 லட்ச ரூபாய்
ஒரு நிஃப்டி பீஸ்லயோ இல்லை ஸ்டாக்லயோ பிளச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன சொல்லும் அப்படின்னா அந்த 1,00,000 நீங்க மார்ஜினா யூஸ் பண்ணணும்னா செபி வந்து புரோக்கரை அலோவ் பண்ணாது. அப்போ புரோக்கர்ட்ட வந்து அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க கேஷ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இதனால புரோக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாதி, அதாவது நீங்க யூஸ் பண்ற கேபிட்டல்ல பாதி கேஷாவோ கேஷ் ஈக்குவலண்டா இல்லாத கிளைண்ட்ஸுக்கு புரோக்கர் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களோட கேஷை அவங்க செபிக்கு கணக்கு காட்டுறதுனால. அதனால நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை எப்பவுமே பிளான் பண்ணீங்க நான் சொன்ன மாதிரி, ரைட்? 2 lakhs இருக்கு அப்படின்னா எவ்வளோ லாஸ் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணீங்க. அந்த லாஸை எப்பவுமே பியோர் கேஷா வச்சிங்க. மீதி இருக்க 1,50,000 ரூபாய் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு மார்க்கெட் மேல பெருசா நம்பிக்கை இல்லை, எங்கன்னா கீழே இறங்கிரும், என் கேபிட்டல் தாங்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? கேஷ் காம்பனண்டா இருக்க, ரைட், நல்லா நோட் பண்ணுங்க, கேஷ் ஈக்குவலன்ட் காம்பனண்டா ட்ரீட் பண்ணக்கூடிய இடிஎஃப்ஐயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டையோ வாங்கி பிளச் பண்ணிட்டு அந்த லிமிட்டை கொடுத்துடலாம். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன வரும்? இந்த லிக்விட் காம்பனன்ஸ்லேருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக சொல்லுவேன், எப்போவுமே எஸ்பிஐ பேங்க் தான் இந்தியாவோட ஒரு ரெஃபரன்ஸ் பேங்க்னு வச்சுங்க. அதில் ரைட்டா ஒரு வருஷத்துக்கு என்ன ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கோ ரேட்டு, ஓகேவா, 5.5% இருந்துச்சுன்னா அதுலேருந்து முன்ன பின்ன 0.5% அதுதான் அந்த லிக்விட் ஃபண்ட் கொடுக்குற ரெஃபரன்ஸ். ஒருவேளை எஸ்பிஐயோட ஒரு வருஷம் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6% அப்படின்னு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? லிக்விட் ஃபண்ட்லேருந்து ±0.5, அப்போ 5.5லேருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து எழுதப்படாத ஒரு கோல்டன் ரூல். ஸோ அப்போ நீங்கள் டிசைட் பண்ணலாம். சரி, இப்போ பிளச் பண்ணிட்டீங்களா, எவ்வளோ லிமிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே செபி கிளியராக சொல்லியிருக்கு. ஒரு புரோக்கர் சைட்லையுமே செபி அப்ரூவ்டு ஸ்கிரிப்ட் எது, அதுக்கு எவ்வளோ மார்ஜின்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது ஹேர் கட் கொடுக்குறாங்க அப்படின்றது இருக்கும். சரியா? இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதுல ஹேர் கட் வந்து 20% இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா, 1,00,000 ரூபாய் நீங்க அந்த ஸ்டாக்கை பிளஜிங்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 20% அவங்க கட் பண்ணிடுவாங்க, மீதி இருக்க 80% உங்களுக்கு லிமிட்டா கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சில லிக்விட் கேஸ்லாம் இருக்கு, இப்போ நிஃப்டி பீஸ்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து லிமிட்டா கொடுத்துருவாங்க, மீதி இருக்க 10% மட்டும் ஹேர் கட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க, உங்க கேபிட்டல் அதிகமா இன்ட்ரெஸ்ட் earn பண்ணணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபிக்ஸ்டா தரக்கூடிய லிக்விட்ஸ்லையும் போட்டுக்கலாம், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும் அப்படின்னா பாதிய லிக்விட்லையும் பாதியை வந்து நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ஸ்டாக்கா எடுக்கிறீங்களோ இல்லையோ, நான் ஜென்ரலா எப்பவுமே இடிஎஃப் பேஸ்ட் பையிங் தான் பண்ணுவேன். எப்பெல்லாம் வந்து ஃபால் வருதோ அப்போ அக்யூமுலேட் பண்ணுவேன். நிறைய தடவை பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனல்ல. அதுவும் நான் ப்ராஃபிட் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டை ஃபாலில் என்னோட இடிஎஃப்ல அக்யூமுலேட் பண்ணிப்பேன். ஸோ நீங்களுமே அப்படியே பண்ணலாம். ப்ராஃபிட்டை நோத்தி மட்டும் ஈக்விட்டிக்கு வச்சுக்கலாம். உங்களோட ஓன் காசை எப்பவுமே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் தர ரிட்டர்ன்ஸ்க்கு ஈக்குவலண்டா வச்சுக்கிட்டாலும் கரெக்ட் தான். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, எதுலன்றதையும் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, உங்க கேபிட்டலை எப்படி அலோகேட் பண்ண போறீங்கன்றதையும் டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ ஒருவேளை நீங்க இந்த 2 lakh தான் வேணுமா அப்படின்னா லிமிட்டா வேணுமான்றத பிளான் பண்ணீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்க கேபிட்டல் எடுத்துட்டு வாங்க. இல்லை நம்ம 2 lakhs வச்சோம், சரியா, எக்ஸாக்டா 2 lakhs தேவைப்படாது. இப்போ நீங்க ஒருவேளை 10% ஹேர் கட் அப்படின்னா இந்த 2 lakh அப்படியே பிளச் பண்ணீங்க அப்படின்னா 1.8 தான் வரப்போகுது. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு 1.8 போதும். ஒருவேளை நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க 2.2 lakhs உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. எல்லாத்தையும் வாங்கி பிளச் பண்ணீங்கன்னா ஒர்ஸ்ட் கேஸ்க்கு 2 lakh லிமிட்டாவே கிடைச்சிடும். ஸோ உங்க லிமிட்டை நீங்க செட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வந்து அதை க்ரோ பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட அடுத்த கேள்வியா இருக்க போகுது. அந்த கேள்விக்கு உங்களுக்கு வருத்தமே வேண்டாம், இல்லை கவலையே வேண்டாம், நான் இருக்கேன். நம்மளோட சீரிஸ் இருக்கு, நீங்க பொறுமையா ஒன்னொன்னா லேர்ன் பண்ணுங்க. இனி வரும் வீடியோக்கள்ல இந்த வெல்த் கிரியேஷனை எப்படி பிளான் பண்ணலாம், அதே மாதிரி உங்களோட கோலை நீங்க எப்படி அக்யூமுலேட் பண்ணா டவுன் த லைன் 2 yearsல 5 yearsல 10 yearsல நீங்க எங்க இருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு நான் கிளியரா சொல்ல போறேன் வரப்போற வீடியோல. நான் அதனால தான் சொன்னேன், நீங்க ரீசெட் பண்ணி உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஹோல்டா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ரீசெண்டா பண்ணி 4 நாள் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இந்த லேர்னிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணீங்க, ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க. அது நம்மளோட இருந்தா சந்தோஷம், இல்லை எங்க இருந்தாலும் சந்தோஷம். நீங்க உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை செட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி ஆயிட்டீங்கன்னா என் கூட பேசுங்க, நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.